குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொசசிவ் ப்ரொனவுன்ஸ்னால் என்ன, பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொசசிவ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். இவருடைய, இவர்களுடைய, அவர்களுடைய அப்படிங்கிற மீனிங் குறிக்கக்கூடியது. இங்கிலீஷில் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்ட்ஸ் வித் எஸ்ஸில் முடியும். பொசசிவ் வந்து ரிப்ளைசஸ் ஏ நவுன் ஆர் நவுன் ஃப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. எதெல்லாம் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் பார்த்திங்கன்னா மைன், ஹர்ஸ், ஹிஸ், தியர்ஸ், அவர்ஸ், யுவர்ஸ். பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அட்ஜெக்டிவ் அந்த பொசசிவ் வேர்டுக்கு அப்புறம் ஒரு நவுன் வந்து இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எதெல்லாம் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா மை, ஹர், ஹிஸ், தியர், அவர், யுவர், இட்ஸ். அப்போ இட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை அப்பாஸ்ட்ரஃபி வராது. இட்ஸுங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ். 2 எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் பாருங்கள். திஸ் பேக் இஸ் யுவர் அப்படிங்கிறது யுவர்ஸுங்கிற வார்த்தை வந்து பொசசிவ் ப்ரொனவுன். திஸ் இஸ் மை பேக் அப்படிங்கிறதுல மைங்கிற வார்த்தையை வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு நவுன் இருக்குது, பேக்குங்கிறத நவுன். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய